குழம்பு எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு கத்து தர போறேன். ஸோ ஆயில் வந்து நல்லாவே ஊத்திக்கலாம். இப்போ வந்து வெந்தயமும் சோம்பு மட்டும் தான் தாளிக்கிறதுக்கு போடுவோம். ஸோ இது கோல்டன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கிருச்சு. சில்லி பவுடர் 4 ஸ்பூன்ஸ், தக்காளி வந்து இப்போ போட்டுருங்க. மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாமாமா? அரை தான் போட்டேன், இன்னொரு அரை போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து சாட்டே மாதிரி பண்ணிட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா ஒரு சாட்டே. இப்போ வந்துட்டு முருங்கைக்காவை போட போறேன். இதை வந்து சிம்ல போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு எத்தனை சுத்து 2-4 சுத்து சுத்தலாம். ஸோ இந்த அரைச்சி வச்சதை வந்து நான் சேர்க்க போறேன். அரைச்ச தூள், புளி தண்ணி, புளி கரைசல், மாங்காய் போட்டுக்கலாம். 4 பீஸ் மாங்காய். ஓகே வாங்க மீன் போட்டுடலாம். இப்போ நான் வந்து பெரிய தலை போட போறேன். இதை மூடி வச்சிருங்க கைஸ். கொத்தமல்லி கொத்தமல்லி. ஸோ இந்த மீன் குழம்பு வந்து நான் இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல மீனோட சாதா. ஸோ இதோட சேர்த்து மாங்காய் கொஞ்சம் வச்சு இப்படி சாப்பிட்டா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பயங்கரமா இருக்கு.